ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல எப்படிப்பா போயிட்டு இருக்கு? ஸோ உங்களுக்கு டேஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. டேஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டேஸ்ல நீங்க எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பரான பிளானிங் வந்து இருக்கணும். ஸோ பிளான் பண்ணாம நீங்க படிச்சீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆயிரும். இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, எல்லாருமே பிளான் பண்ணிடுவோம். ஆஹா, நான் இது இப்ப படிக்கிறது அப்ப படிக்கிறேன் எல்லாமே பிளான் பண்ணிடுவோம். ஆனா கடைசியில நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்த நாள் என்ன ஆகும்? ஆஹா, இன்னைக்கு ஹோம்ஒர்க்கே இவ்வளோ இருக்கு, நம்ம இதுல இந்த ஸ்டடி பிளான் வேற ஃபாலோ பண்ணணுமா, இது வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் பார்த்தாலே டிஃபிகல்ட்டா இருக்கு, எனக்கு தலைவலி வருது, எனக்கு படிக்க தோணல, இது நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன ஆகும்னா, ஒரு பிளானையே நீங்க ஒரு வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த 1 வீக் ஷெட்யூல் என்னாச்சு? எஸ், யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஷெடியூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாமில் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்டா? நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படி இந்த ஒர்க் எப்போதான் முடிப்பீங்க நீங்கள்? ஸோ இப்போவே வந்துட்டு எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து இது முடிச்சிடலாம், நாளைக்கு வந்து இது நடக்கும், நாளைக்கு இதை பார்த்துக்கலாம், நாளைக்கு இதை படிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த நாளைக்குன்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. அதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாலே என்ன பண்ணலாம்? ஸோ டார்கெட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். நம்ம நிறைய வந்து படிச்சு முடிச்சிடலாம் அண்ட் எக்ஸாம்லேயும் சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் நாளைக்கு நான் போஸ்ட்போன் பண்ணாமல் நான் இப்போவே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே நவுன்னு சொல்லி உங்கள் நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் ரியா ஃப்ரம் அடர் லேர்னிங். ஸோ 10, 11, 12 மேக்ஸ் டே 11 சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டே வைஸ் எதுக்காக சேலஞ்ச் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. எஸ், ஸோ நம்ம எல்லாருமே சொல்கிறோம் டெய்லியுமே மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கப்பா, டெய்லி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நம்ம சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மேக்ஸுக்கு மட்டுமே இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த ஒரு 10 ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்துட்டு 10 தோப்புக்காரனை போடுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கு இல்லையா? அதை கூட நம்ம பண்ணிடுவோம், ஆனால் ப்ராப்ளமை சால்வ் பண்ண மாட்டோம். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம சேலஞ்ச் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அட்லீஸ்ட் இந்த சேலஞ்ச் கொஷின்ஸ் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்ப்பா. இல்லை அப்படின்னா ஐயோ இது முடிக்கணும், இந்த சாப்டர்ல இந்த கொஷின்ஸ் நான் படிக்கலாம், இதில் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. பேனிக் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் ஜாலியாக படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா தான் முடியும். ஸோ இப்போ 1 டே சேலஞ்சில் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம்? ஒரு 10, 12 அவ்வளோதான். இந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணீங்கனாலே போதும். ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களேப்பா. ஸோ கொஞ்சம் இந்த டார்கெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த 7 டேஸ்லேயே நீங்கள் எப்படி வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஏன்னா 7 டேஸ் தான் இருக்கு, ஜஸ்ட் 1 வீக் நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஆஹா ஓஹோன்றோம், கடைசியில் வந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாமுக்கு இது 1 வீக் தான் இருக்கு. ஸோ இந்த 1 வீக்ல எப்படி நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுப்பா. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த சேலஞ்ச் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு அடுத்த மூக்கு நீங்க வந்து போகலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. சரியா? ஓகேவா? ஸோ டெய்லி சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, டெய்லி 10 to 15 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. நீங்க தேடி சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைப்பா. எல்லாமே நம்ம அண்டர் லேர்னிங் சேனல்ல இருக்கு, ஆப்ல இருக்கு, எல்லாமே கொடுத்துட்டோம். அது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வித் சொல்யூஷனோடய நம்ம ஆப்ல இருக்கு. ஸோ நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கே அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு மினி மெட்டீரியல் வேணும், ஃபார்முலா ஷீட் வேணும், சேலஞ்ச் கொஷின்ஸ் வேணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF வேணும், எது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் அது போக நம்ம அண்டர் லேர்னிங் சேனல்ல நம்ம ஆப்ல இப்போ வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கப்ப ஸோ ட்ரையல் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து உங்க மார்க்ஸ் லெவலை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும். அது நம்ம அண்டர் லேர்னிங் ஆப்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ டெய்லி 10 to 15 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அண்ட் ஃபார்முலாஸ் டெய்லி ரீகால் பண்ணுங்கப்பா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவா தான் இருக்கும், ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த ஃபார்முலா கூட நம்மளை கைவிட்டுரும். ஸோ ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நமக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சேலஞ்ச் கொஷின்ஸ்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயராக இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி கொஷின். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தான் நமக்கு டிஃபிகல்ட்டாக எதுவுமே வந்து தோணாது, சரிங்களா? ஸோ இந்த குட்டி குட்டி கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. டெய்லியுமே திங்கிங் கார்னர், ப்ரோக்ரஸ் செக், நோட்ஸ் இதை தயவு செஞ்சு டீல் விடாதீங்கப்பா. கண்டிப்பா இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஸோ இதுல ஏன் சொல்றேன் அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் இதுல இருந்து உங்களுக்கு கேட்கறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி மாத்தி கேட்கறாங்க. சம்டைம்ஸ் வந்து வேல்யூஸ் மட்டும் மாத்தி எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்கறாங்கப்பா. ஆர்எல்ஸ் வந்து நமக்கு திங்கிங் கார்னர், ப்ரோக்ரஸ் செக், யூனிட் எக்ஸசைஸ்ல இருந்து கூட ரேரா தான் கேட்கறாங்க. ஆனா இதுல இருந்து அதிகமா கேட்கறாங்க. ஸோ தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ அடுத்தது 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட் பா. ஸோ மேக்ஸிமம் 11th and 12th வந்து ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்கலாம், ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் இதெல்லாத்துல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஃபார்முலாஸ்ல தெளிவா பார்த்துக்கோங்கப்பா, ஏன்னா ஃபார்முலாஸ்ல இருந்து நமக்கு வந்து கேட்பாங்க, சரியா? ஸோ உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மட்டும் மேக்ஸிமம் 6 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, 4 to 6 கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ அதனால தெளிவா எல்லாத்தையுமே வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. போத் 11th and 12th பா, 2 பேத்துக்குமே தான், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரேயரா நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க மூவ் ஆன் பண்ணலாம், சரியா? இந்த क्वेश्चंस எல்லாமே வந்து இது போக இன்னும் இதுல क्वेश्चंस இருக்குப்பா. அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஹண்டர்லி ஆப்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள போறீங்க அப்படினா டெய்லி மேக்ஸ் சேலஞ்ச்ல உங்களுக்கு எல்லா PDF வந்து கொடுத்திருக்கு, சரிங்களா? சோ அது தேடி எடுக்கிற கஷ்டமா இருந்துச்சு அப்படினா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ணிடுவோம், சரியா? சோ உங்களுக்கு வேணுங்கிற மினி மெட்டீரியல் and important questions, formula sheet and challenge questions, சரியா? இது எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கு. சோ இப்பவே இந்த நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணலாம். and உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா நம்ம ஹனல்ல நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சோ இத அட்மிஷன் நம்பர். உங்களுக்கு டெய்லியுமே 2 hours வந்து லைவ் கிளாஸ் இருக்கு. and கைட் புக்ஸ் உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருவோம், சரிங்களா? கைட் புக்ஸ்ல உங்களுக்கு இன்டீரியர் क्वेश्चन, கிரியேட்டிவ் क्वेश्चन எல்லாமே வந்து கொடுத்திருக்கோம். சோ எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்குப்பா. 10 11 12 மூணு கிளாஸ்க்குமே நம்ம கிட்ட கைட் புக்ஸ் வந்து இருக்கு. சோ அட்மிஷன் போடிங்க அப்படினா கைட் புக்ஸ் வந்து ஃப்ரீ தான். இல்ல கைட் புக்ஸ் நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படினாலும் தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. எதுனாலுமே இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ டீடைல்ஸா உங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம், சரிங்களா? ஓகேவா? சோ டெய்லியுமே நம்ம ஹனலன் சேனல்ல லைவ் கிளாसेसலாம் போயிட்டு இருக்கு. சோ லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிராதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுலயும் முக்கியமா எக்ஸாம் டைம் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் இருக்குப்பா. சோ ப்ராப்பரான கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. சோ எல்லாமே டக்கு டக்குன்னு ஒன் ஷாட் ரிவிஷன் தான். சும்மா கன் மாதிரி ரிவிஷன் பண்றோம், எக்ஸாம்ல தட்டி தூக்குறோம், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா எப்போ என்னென்ன வீடியோஸ் கொடுக்குறோம், ஷார்ட்ஸ் கொடுக்குறோம், அண்ட் வந்து என்ன லைவ் கிளாஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகணும் இல்லையா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.